இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ஒன்றுமறியாத ஒரு உயிர். கல்யாணம் பண்ணி தம்பதியாக பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணம் நல்லபடியாக சென்னையில் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கேளம்பாக்கம் அந்த மாதிரி ஏரியாவில் ஏதோ தேவை, அது உங்களுக்கு ஒரு அழகிய குழந்தை, ஆண் குழந்தை. இந்த அம்மாவுக்கு தேவையில்லாத ஒருத்தரோட தொடர்பு ஏற்பட்டது. அவரும் திருமணமானவர். வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக இது ஒரு மறக்க முடியாத குற்றங்கள் என்ற ஒரு பகுதியில் ஒரு மனிதர் குற்றம் செஞ்சுட்டா என்ன பாதிப்பு அடைகிறாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற நீதி என்ன அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பகுதியாக தான் போயிட்டுருக்குறோம். இதில் நம்ம காவல்துறையோடு இணைந்து வாழ்ந்துட்டு இருக்கனால பல குற்றங்கள் எங்களுக்கு எஸ்கலேட் ஆகும். அதை கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். சிலது காப்பீடு இருக்கனால காப்பீடுக்கும் சேர்த்து அதை பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ஒன்றுமறியாத ஒரு உயிர் பறிக்கப்பட்ட கதை. விமலா அப்படின்னு ஒரு நல்ல பெண்மணி, அவங்களுக்கு ராஜேஷ் அப்படின்ற ஒரு கணவர் இருக்கார். 2 பேரும் நல்லா படித்தவங்க, கம்ப்யூட்டரில் நிபுணர்கள், நல்ல பெரிய இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணி தம்பதியாக பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணம் நல்லபடியாக சென்னையில் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கேளம்பாக்கம் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நல்லா இருக்காங்க. அந்த விமலாவோட கணவர் ராஜேஷ் என்பவருக்கு ஒரு அருமையான வேலை கிடைக்கிறது. அதாவது ஆன்சைட் ஜாப்னு சொல்கிறாங்க. அதை அந்த ஆன்சைட் ஜாபுக்கு போகிறார். அவர் போய் நல்ல வேலை பார்க்குறாரு லண்டனில். அங்கே நல்ல சம்பளம். இந்த அம்மாவும் ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, ஐடி கம்பெனியில் வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எதோ தேவை, அது உங்களுக்கு ஒரு அழகிய குழந்தை, ஆண் குழந்தை, ரொம்ப அழகான குழந்தை, ஒரு 3-4 வயது குழந்தை, ஸ்கூலில் படிக்கிறாங்க. இந்த அம்மா இப்போல்லாம் தான் அவங்களுக்கு வாட்ஸ்அப் காலில் வீடியோ காலெல்லாம் பேசிக்கிறாங்கல்ல, பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் குடும்பம் நல்லா தான் போயிட்டுருக்கு. சொந்த வீடு, நல்ல காரு, நல்ல வசதிகள் எல்லாமே. நடுவில் இந்த அம்மாவுக்கு தேவையில்லாத ஒருத்தரோட தொடர்பு ஏற்பட்டுருது. அவரும் திருமணமானவர். இது அது என்ன கெமிஸ்ட்ரின்னு எனக்கு தெரியாது. அதுக்கு எங்களுக்கு குற்றம் நடந்த பிறகு தான் வருது விஷயம். இவங்க சந்திக்க போக இருக்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வீட்டுக்கே, இந்த விமலாவோட வீட்டுக்கே அவர் வராரு. ஒரு கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க. அப்போது அந்த பையனுக்கு ஓரளவு விவரம் தெரிஞ்சிச்சு. அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை பேர் சந்தீப். அந்த சந்தீப்புக்கு விவரம் தெரிஞ்சிருது. தெரிஞ்சவருன்னா அவன் அம்மாவோட படுக்கணும், அம்மாவோட இருக்கணும்னு விருப்பப்படுறான், கரெக்டாக பண்ணுறான். அப்பப்போ இதை சமாளிச்சுட்டே வந்திருக்கிறாங்க. இதில் அந்த ஹெச்ஆர் மேனேஜர் வந்தார் இல்லையா, அவருக்கு அந்த தொடர்பில் அந்த தேவையில்லாத தொடர்பு ஒன்று ஏற்பட்டுச்சு, ஒரு ஆண் தொடர்பு இந்த அம்மாவுக்கு. அந்த நபருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தை ஒரு இரிட்டேட்டிங் ஆகிடுறான். அது கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் ஆகிடுறாரு. இப்படி இருக்குது. ஒரு வீக்கெண்டில் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க, வீட்டில் ஏதோ பார்ட்டி இருக்கணும், வைக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைய நீங்கள் கொஞ்சம் கூப்பிட்டு போய் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுருங்கன்றாங்க. அவர் கூப்பிட்டு போகிறாரு தன்னோட காரில். போகும்போது அந்த பையன் ரொம்ப அடம் பிடிக்கிறான் வீட்டுக்கு போகணுன்னு. இவருக்கு இங்கே வீக்கெண்ட் பார்ட்டி முக்கியம், விமலாவோட உல்லாசமாக இருக்கணுன்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த பையன் டிஸ்டர்ப் பண்ணுறான். என்ன படம் தெரியல, என்னமோ சாப்பாடு, கேக்கு, ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு நாள் அடங்குற மாதிரி தெரியல, என்னமோ பண்ணியிருக்காரு. அந்த பையன் செத்துக்கிட்டான். என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, கொண்டு போய் அவரு ஃப்ளாட்டில், அவர் தெரிஞ்ச நண்பர் ஃப்ளாட்லேயோ ஒரு ஃப்ளாட்டில் அந்த பாடியை வச்சுட்டு, இந்த பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என் ஃப்ரெண்டோட பையன் இங்கே இருக்கட்டும்னு சொல்லி திருப்பி 2 நாள் இங்கே பார்ட்டியெல்லாம் இருந்துட்டு போயிருக்காரு. இந்த விமலா அம்மாவுக்கு தன் குழந்தை என்னாச்சுன்றது பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு இந்த மதியெல்லாம் தெளிஞ்ச பிறகு, புத்தி வந்த பிறகு குழந்தைய தேடி இருக்காங்க. இவருடைய பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஃபோன் அவர் சுவிட்ச் ஆஃபில் பண்ணிடுறாரு. காவல்துறைக்கு செய்தி வருது. செய்தி வந்தோன்னா அப்புறம் காவல்துறை முடுக்கி விடப்படுகிறது. வழக்கமான சில பாணிகள்லாம் இருக்குது, எப்படி அதை ட்ரேக் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பண்ணி பார்த்தா அந்த இடத்துல குழந்தை பிணமாக மீட்கிறாங்க. இப்போ
உடனே அந்த பையன் அந்த கணவர் அங்கேருந்து வராரு. அவர் வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுனா அங்கேயே டைவர்ஸ் அப்படின்றாரு. அவர் குழந்தையும் போச்சு, கணவரும் போச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கம்பெனியில் 2 பேரும் வேலையும் போச்சு. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, நல்ல அழகான கணவர் இருக்கார், அழகிய குழந்தை இருக்குது. இந்த இருக்கிற லண்டன் 8 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாங்க. என்ன ஒரு வீக்கெண்டு வெள்ளிக்கிழமை டிக்கெட்டை புக் பண்ணிங்கன்னா போய் சனிக்கிழமை போயிட்டு கணவரை பார்த்து நான் வந்துடலாம். டைரக்ட் ஃப்ளைட். புத்தி கட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா? இது வந்து அதுக்கப்புறம் 2 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க காவல்துறையில். 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவர் அந்த ராஜேஷ் என்பவர் வேற ஒரு பெண்மணி கல்யாணம் பண்ணிட்டு அவர் லண்டன்லேயே செட்டில் ஆகிட்டார். இந்தியாவுக்கு நான் வரமாட்டேன்ட்டார். இந்த கதை வந்து அடிக்கடி வந்து எனக்கு, நான் அந்த பல ரெஸ்டாரண்ட்டுக்கு நைட்டில் ஏதாவது சாப்பிட போகும்போதோ இல்லை எங்கள் நைட்டில் நாங்கள் வாகன சோதனைகளில் காவல்துறை ஈடுபட்டுருக்கும்போது நான் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அநியாயங்களை பார்ப்பேன். இதுக்கு நீதி என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கிற முதியவர்கள் என்ன பண்ணணும்னா, ஏதோ பொண்ணு சம்பாதிக்கிறா பையன் சம்பாதிக்கிறா விட்டுறக்கூடாது. ஒரு கார்டு மாதிரி வந்து உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு அவங்கள கண்காணிக்கணும். அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடாது. என்ன அதெல்லாம் வந்து இன்றைக்கி நிறைய பாதிப்பை ஏற்படுத்திடும். அதனால் இந்த மாதிரி நமது கலாச்சாரத்தில் இந்த மாதிரி ஐடி கலாச்சாரம் உண்மை தான் சார், டிஜிட்டல்லாம் உண்மை தான். வாழ்க்கை டிஜிட்டல் ஆகிடக்கூடாது. வாழ்க்கை நம்ம வந்து எத்திக்கலாக இருக்கணும். ஆக இந்த பதிவை நான் என்ன சொல்கிறேன்னா, ஐடியில் இருக்கிறவங்க வேலை போனாலும் பரவாயில்ல, வேலை கிடைக்கும். யாரோடைய கட்டுப்பாடுக்கும் யாரோட கடுமைக்கும் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. கவர்மெண்ட்டில் பார்த்தா பெண்களுக்கு பயங்கர பாதுகாப்பு இருக்குது. கவர்மெண்ட் கம்பெனியில், ஐடி கம்பெனி பாதுகாப்பு இருக்குது. அதையும் மீறி செயல்படும் போது நீங்கள் இடம் கொடுத்தா தான். நம்ம இடம் கொடுக்காத ஒரு விஷயம் நடக்காது. அது பெண்மணிகளுக்கு இது ஒரு பதிவாகவே நான் போடுறேன். இந்த ஆண் இந்த நிர்வாகம் பண்ணுறாங்கள்ல, இந்த சோகால்டு ஹெச்ஆர்ஸு, அட்மின் மேனேஜர்ஸு, இவங்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுரும். என்ன இதெல்லாம் உண்மையாக நடந்த கதை தான் நான் சொல்கிறேன். பேர்கள் வேணால் மாற்றப்பட்டு இருப்பேன், மாற்றி இருப்பேன். ஏன்னா வந்து அந்த கம்பெனியோட பேர் கட்டக்கூடாதுன்றதுக்காக. ஆக இந்த பதிவை பார்க்குறவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதிரி இளம் பெண்கள் இதாக போகும்போது தப்பு செய்கிறாங்கன்னா உடனே கரெக்ட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் ஆன் விஜில் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அதனால் நீங்கள் அதை பண்ணுங்கள் சொல்லி இந்த மறக்க முடியாத குற்றங்களை இந்த பதிவை உங்களுக்கு சொல்கிறோம். நன்றி.